சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒன் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் லெவல் ஜாம்பரி ஒன்று நடத்தணும்னு ஒரு ஆசை. சரி, நேஷனல் லெவல் நடத்தணும் அப்படிங்கும்பொழுது அதற்கு ஒரு பெயர் என்ன, முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு என்று வரும்பொழுது அவருடைய பெயரில் அதை நாங்கள் நடத்தணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து எங்கள் அனுமதி அவர்களும் உடனடியாக தலைமையிலிருந்து ஒத்துக்கொண்டு அவர் பெயரில் நீங்கள் நடத்தலாம் என்று சொல்லியிருக்காங்க. இது எங்களுடைய வைர விழாவாக இது இருக்கப்படுகிறது. ஏற்கனவே இதோட கோல்டன் ஜூப்ளியை நடத்தி காட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்தமிழ் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தபோது இன்டர்நேஷ்னல் ஜாம்பரி நடத்தினாங்க. ஸோ நாம் நேஷனல் லெவலில் நம்ம அறிவிச்சிருக்கோம். அப்படி இருந்தாலும் நாங்கள் ஒரு 38 கண்ட்ரீஸ்க்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறோம். நாங்கள் அந்த 38 கண்ட்ரீஸ்லேருந்து வருகின்ற அந்த ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி நேஷனல் லெவல் இருக்கின்ற இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் இன்டர்நேஷனல் லெவலாக மாற்ற வேண்டும் என்கிறது முடிவு செய்திருக்கோம். அது சார்ந்து மிக விரைவில் ஒரு செயற்குழு கூட்டத்தை நாங்கள் நடத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாம்பரிக்கு என்று யாருக்காவது ஒரு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள்.